நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ த்ரோட் a trembling throat sound clearer through the atmosphere pierce the woods the earth somewhere listening to catch you must be the one I want shake out carols. நெக்ஸ்ட் வந்து இப்போ இவ்வளோ நேரம் அது பாடுச்சு இல்லையா, அதனால அது த்ரோட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி ரொம்ப நேரம் நம்மளே பேசிட்டு இருந்தா ஒரு மாதிரி இருக்குள்ள வாய்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சாமா. இப்போ வந்து இது சுத்தி இருக்க ஹோல் அட்மாஸ்பியர்லயும் இதோட சவுண்டு கிளியரா கேட்குற மாதிரி கத்திட்டே இருக்கான். அந்த வுட்ஸ் ஹோல் எர்த்துக்குமே அது கேட்கணுமா. இதோட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாடுறது வந்து உனக்கு கேட்டா போதும், அதாவது ஹீபர்ட் பாடுறது ஷீபர்டு கேட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இது பாடிக்கிட்டே இருக்கான். கரோல்ஸ் அப்படின்னா ப்ரேயர் சாங் சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த மாதிரி கரோல்ஸ் மாதிரி இந்த ஹீபர்ட் வந்து அந்த ஷீபர்ட் நினைச்சு பாடிக்கிட்டே இருக்கான். ஷேக் அவுட் கரோல்ஸ் சாலிட்டரி ஹியர் த நைட் கரோல்ஸ் கரோல்ஸ் ஆஃப் லோன்சம் லவ் டெத்ஸ் கரோல்ஸ் கரோல்ஸ் அண்டர் தட் லேகிங் எல்லோ வேனிங் மூன் ஓ அண்டர் தட் மூன் வேர் ஷி ட்ரூப்ஸ் ஆல்மோஸ்ட் டவுன் இன் டு த சி ஓ நெக்லஸ் டிஸ்பேரிங் கரோல்ஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி இவ்வளவு நேரம் நான் ஷீபர்டு வந்து வரும்னு நினைச்சுதான் கீபோர்ட் பாடிட்டு இருக்கு. இப்போ கரோல்ஸ் என்ன சொன்னா ப்ரேயர் சாங்னு சொல்லியிருந்தோமா. ஓகே, இப்போ வந்து கரோல்ஸ் ஆச்சும் பாடுவோம். ஏன் அப்படின்னா காடை நினைச்சு பாடின அவசியம் ஷீபர்ட் வந்து எனக்கு திருப்பி கொடுக்குதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹீபர்ட் நினைக்குது. எந்தெந்த மாதிரி கரோல்ஸ் எல்லாம் பாடலாம் அப்படின்னா, சாலிட்டரி ஹியர் அப்படின்னா அதோட லோன்லினஸ் நினைச்சு கரோல் பாடலாம், இல்ல அப்படின்னா நைட்ஸ் கரோல் பாடலாம், இல்ல அப்படின்னா இதோட லோன்சம் லவ்வை பத்தி பாடலாம், இல்ல டெத்தை பத்தி பாடலாம், இல்ல அப்படின்னா அங்க வந்து லேட்டா ரைஸ் ஆயிட்டு இருக்க அந்த எல்லோ மூன் பத்தி பாடலாம். நெக்ஸ்ட் லைன்ல வந்து வேர் ஷீ ட்ரூப்ஸ் ஆல்மோஸ்ட் டவுன் இன் டு த சி, இந்த இடத்துல ஷீன்னு சொல்றது என்ன அப்படின்னா மூணை, அதாவது பாதி மூன் மேல இருக்கு, மீதி மூன் வந்து கடலுக்குள்ள இருக்குல்ல, அந்த மாதிரி மூணை வந்து தனக்குள்ள வச்சிருக்க அந்த சீயை பத்தி பாடலாம், இந்த மாதிரி வந்து பாடலாம். ஓ ரெக்லஸ் டிஸ்பேரிங் கரோல்ஸ் அப்படிங்கும்போது, ரெக்லஸ் அப்படின்னா வித்தவுட் தாட், டிஸ்பேரிங்னா ஹோப்லெஸ், இந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸா இருக்கு கரோல்ஸ்ல வந்து பாடிட்டுரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீபர்ட் வந்து நினைக்குது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பட் சாஃப்ட் சிங் க்ளோ சாஃப்ட் லெட் மீ ஜஸ்ட் மர்மர் அண்ட் டு யூ வெயிட் எ மூமெண்ட் யூ ஆஸ்கி நாய்ஸ் டு சி. இப்போ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஹீபர்ட் வந்து அந்த சீட் என்ன சொல்லுதுன்னா, சி அப்படின்னா அதோட அலையோட சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டே இருக்கு, ரொம்ப நாய்ஸா இருக்கு இல்லையா, நீ வந்து கொஞ்ச நேரம் சாஃப்டா இருக்கியா, இந்த மாதிரி நாய்ஸ் கொடுக்காம உன்னோட ஹஸ்கி வாய்ஸ் வந்து நீ குறைச்சிக்கோ அப்படிங்குது. நானும் ரொம்ப கத்தாம முணுமுணுக்கிற மாதிரி மர்மர்னா முணுமுணுக்கிற மாதிரி நானும் சவுண்ட் போறேன், நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீ கிட்ட வந்து கேக்குதான். ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல இதோட ஷீபர்டு கத்துறது வந்து இந்த ஹீபர்டுக்கு வந்து கேக்குதா. அதான் நெக்ஸ்ட் லைன் சொல்றாங்க, ஃபார் சம்வேர் ஐ பிலீவ் ஐ ஹியர் மை மேட் ரெஸ்பாண்டிங் டு மீ. எங்கேயோ வந்து என்னோட ஷீபர்ட் வந்து என்னோட வாய்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி எனக்கு கேக்குது, அதனால நீ வந்து கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா அப்படின்னு சி கிட்ட வந்து ஹீபர்ட் கேட்குற மாதிரி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ ஃபெயிண்ட் ஐ மஸ்ட் பி ஸ்டில் டு லிசன். ஓகே, இப்போ வந்து ஃபெயிண்ட் அப்படின்னா அது ரொம்ப வீக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது ஷீபர்ட் நினைச்சு அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால அது என்ன பண்ணதுன்னா, சரி அதோட ஷீபர்டு வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி கேட்டுச்சு இல்லையா, அதனால வந்து அது அப்படியே எங்கே அசையாம அப்படியே நின்றுச்சாமா, எங்கிருந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படிங்கிறதுக்காக. பட் நாட் ஆல் டுகெதர் ஸ்டில். ஓகே, எவ்வளோ நேரம் அப்படியே நின்றுட்டே இருக்க முடியும். ஃபார் தென் ஷீ மைட் நாட் கம் இமிடியட்லி டு மீ. ஓகே, இப்போ வந்து அது ஏற்கனவே வீக்கா இருக்கு. இப்போ அது என்ன நினைக்குதுன்னா, அந்த ஷீபர்ட் வந்து என்கிட்ட வராது, அது வந்து என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி அதோட ஹோப்பையே அது இழக்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்குதான். ஹிதர் மை லவ் ஹியர் ஐ ஆம் ஹியர். ஓகே, இருந்தாலுமே நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீபர்ட்ட சொல்லுதாமா. நெக்ஸ்ட் லைன் வந்து, வித் திஸ் ஜஸ்ட் சஸ்டைனிங் நோட் ஐ அனௌன்ஸ் மை செல்ஃப் டு யூ தி ஜென்டல் கால் இஸ் ஃபார் யூ மை லவ் ஃபார் யூ. ஓகே, இப்போ சஸ்டைன் அப்படின்னா கண்டினியூஸா. ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸா இது வந்து கூப்பிட்டுட்டே இருக்கு இல்லையா, இது வந்து ஐ அனௌன்ஸ் மை செல்ஃப் டு யூனா என்கிட்ட இருந்து நான் உன்னை கூப்பிடுறதுக்காக நான் இந்த மாதிரி உன்னை வந்து கத்திட்டு இருக்கேன்னு சொல்லுது அந்த ஹீபர்டு. திஸ் ஜென்டல் கால் இஸ் ஃபார் யூ மை லவ் ஃபார் யூ. இந்த ஜென்டல் கால் வந்து நான் ஒன்னா கூப்பிடறதுக்காக தான் கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டு நாட் பி டீகாய்டு எல்ஸ்வேர். ஓகே, டீகாய்டு அப்படின்னா நம்மளை யாராச்சும் மிஸ்லீட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மீனிங். அதாவது யாரையாச்சும் மிஸ்லீட் பண்ணி வேற ஒரு திசைக்கு கூட்டு போனாங்க அப்படின்னா அது பேர் வந்து டீகாய்டு. இப்போ வந்து டு நாட் பி டீகாய்டு எல்ஸ்வேர், தட் இஸ் த விசில் ஆஃப் த வின், இட் இஸ் நாட் மை வாய்ஸ். ஓகே, இது இப்போ வந்து இது என்ன நினைக்குதுன்னா, நம்ம ஒருவேளை கூப்பிடுறது வந்து இந்த காத்து சவுண்டு வேற ஏதாவது சவுண்ட் இருக்குல்ல, அது நான் கூப்பிடுறேன்னு நினைச்சிட்டு இந்த
ஷீபேர்ட் வந்து அங்க போயிடுச்சோ என்னமோன்னு சொல்லிட்டு இந்த ஹீபேர்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குது. அது அது வந்து விண்டோட சவுண்டு, அது வந்து என்னோட வாய்ஸ் கிடையாது. தட் இஸ் த ஃபிளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே. ஓகே, இந்த ஃபிளட்டரிங் ஆஃப் த ஸ்ப்ரே வந்து என்ன அப்படின்னா அந்த சி வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேவ்ஸ் வரும்போது அந்த தண்ணி போகும்போது ஒரு சவுண்ட் கேட்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த சவுண்ட், அதுவும் என்னோட வாய்ஸ் கிடையாது. தோஸ் ஆர் த ஷேடோஸ் ஆஃப் லீவ்ஸ். ஓகே, நான் என்னோட ஷேடோன்னு நினைச்சிட்டு அங்க போயிடாது, அதெல்லாம் வந்து லீவ்ஸோட ஷேடோ. அப்படிங்கும்போது இந்த மாதிரி வேற 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 விஷயத்துல நீ வந்து மிஸ்லீட் ஆகி அங்க போயிடாத, நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீபர்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட், ஓ டார்க்னஸ் ஓ இன் வெயின். ஓகே, இப்போ வந்து இது நைட் நேரத்துல தானே அங்க இருக்கு, இந்த மாதிரி டார்க்னஸ் இருக்கு. வெயின் அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இந்த ஹீபர்டுக்கு தோணுதான். ஓ ஐ எம் வெரி சிக் அண்ட் சாரோஃபுல். ஓகே, இப்போ வந்து காலையில இருந்து அது கத்தி கத்தி அந்த ஹீபர்டுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அதனால சிக் அண்ட் சாரோஃபுல்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஓ ப்ரௌன் ஹேலோ இன் த ஸ்கை நியர் த மூன் டிராப்பிங் அப்பான் த சி. ஓகே, ப்ரௌன் ஹேலோ அப்படிங்கிறது மூணை சுத்தி ஒரு ஒளிவட்டம் இருக்கு இல்லையா, அதுதான். இப்போ அந்த மூன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த சீக்குள்ள வந்து இறங்குதான், அதாவது அந்த மூன் மறைய போகுது. அந்த மூன் மறையும் போது அந்த மூன் பக்கத்துல இருக்க அந்த ப்ரௌன் ஹேலோவும் அது சீக்குள்ள போகுது. அப்போ வந்து அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அந்த சீல தெரியுது. ஓ ட்ரபிள்டு ரிஃப்ளெக்ஷன் இந்த சி. இங்க இப்போ வந்து அந்த நிலாவும் மறைய போகுது அப்படிங்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன்லாம் சேர்த்து அந்த ஹீபர்ட் பார்த்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஓ த்ரோட் ஓ த்ராபிங் ஹார்ட். ஓகே, இப்போ வந்து அது கத்தி கத்தி இதுக்கு த்ரோட் ரொம்ப வலிக்குது, அதை சொல்லுது. ஓ த்ரோட் ஓ த்ராபிங் ஹார்ட். த்ராபிங் அப்படின்னா துடிச்சிட்டு இருக்குது, இந்த மாதிரி துடிச்சிட்டு இருக்க ஹார்ட், அதெல்லாம் பத்தி வந்து பாடுது. அண்ட் ஐ எம் சிங்கிங் யூஸ்லெஸ்லி ஆல் த நைட். ஓ பாஸ்ட் ஓ ஹாப்பி லைஃப் ஓ சாங்ஸ் ஆஃப் ஜாய் இன் த ஏர் இன் த வுட்ஸ் ஓவர் ஃபீல்ஸ் லவுட். பட் மை மேட் நோ மோர் வித் மீ. வி டூ டுகெதர் நோ மோர் த ஏரியா சிங்கிங். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து பாடிட்டு இருக்கல, அது வந்து ஹோல் நைட்டா நான் யூஸ்லெஸ்ஸா பாடிட்டு இருக்கேன்னு சொல்லுது. இப்போ வந்து இந்த ஹீபர்டுக்கு என்னன்னா பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் போகுது. பாஸ்ட்ல இவங்க எப்படி இருந்தாங்க, பாஸ்ட்ல வந்து எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க, அந்த பாஸ்ட் மெமரிஸ்ல வந்து அந்த ஏர் சரி, அவங்க இருந்த ஃபீல்டு, அந்த வுட் எல்லாம் அங்கெல்லாம் இவங்க எவ்வளவு ஹாப்பியா சுத்துனாங்க அப்படிங்கும்போது ஃபுல்லா வந்து லவ் மெமரிஸா தான் வருது. ஆனா இப்போ அந்த அந்த அதோட ஷீபர்டு வந்து இங்க இல்ல, ஹீபர்டு கூட வந்து இல்ல. இப்போ வந்து நாங்க சேர முடியாது. தி ஏரியா சிங்கிங். ஏரியா அப்படிங்கிறது சோலோ சாங். இப்போ வந்து இந்த சோலோ சாங்குமே அந்த எப்படி வந்து அந்த ஷீபர்ட் வந்து இனிமேல் நம்ம கிட்ட வராதுன்னு அந்த ஹீபர்ட் ஃபீல் பண்ணுதோ, அந்த மாதிரி இதோட சோலோ சாங்குமே அந்த சீக்குள்ள வந்து மூழ்கிருதாமா. சிங்கிங் அப்படின்னா இது என்னது, தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி போறது, அந்த மாதிரி அதோட சாங்குமே மூழ்கிருதாமா. இது வந்து இந்த ஹீபர்டோட ஒரு ஹோப், அது இழந்துருச்சு அப்படிங்கிற நோட் வந்து இங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்படி இந்த ஹீபர்ட் கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது மற்ற விஷயங்கள், இதை சுத்தி இருக்க விஷயங்கள் எப்பயும் போல நடந்துட்டே தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன அப்படின்னா, all else continuing, the stars shining, the winds blowing, the notes of the bird continuous echoing, with angry moans the friar's old mother இன்சசன்ட்லி மார்னிங். ஓகே, இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த ஹீபர்ட் கவலைப்பட்டுட்டு இருந்தாலுமே மற்ற விஷயங்கள்லாம் அது பாட்டுக்கு தான் இருக்கு. ஸ்டார்ஸ் எப்பயும் போல ஷைன் ஆயிட்டு தான் இருக்கு. விண்டு எப்பயும் போல வந்து அது வீசிட்டு தான் இருக்கு. இந்த ஹீபர்டு தவிர மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் எப்பயும் போல அது எக்கோயிங் அப்படின்னா அது பாட்டுக்கு அதோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு. நெக்ஸ்ட், வித் ஆங்கிரி மோன்ஸ் ஆஃப் ஃப்ரையர்ஸ் ஓல்ட் மதர் இன்சென்ஸ்லி மோர்னிங். இந்த இடத்துல ஓல்டு மதர்னு ரெஃபர் பண்றது யாரு அப்படின்னா இந்த சீய. அதாவது இது எப்படி சொல்லுதுன்னா, இப்படி வந்து அந்த ஹீபர்டு கத்திட்டு இருக்கிறது யாருக்கு மட்டும் தெரியுது, அந்த கடலுக்கு மட்டும் தெரியுதா. இப்ப அந்த கடல் என்ன நினைக்குதுன்னா, வித் ஆங்கிரின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்படிங்கும்போது இந்த ஹீபர்டு வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ஆனா இந்த ஹீபர்டுக்கு எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு அந்த ஓல்டு மதர் வந்து ஒரு கோவத்துல வந்து அந்த அலையோட சத்தம் வந்து கொடுக்குதாமா. எங்க அப்படின்னா, ஆன் த சாண்ட்ஸ் ஆஃப் பாமனாக் ஷோர் கிரே அண்ட் ரஸ்லிங். அந்த அலை சவுண்டு, அதாவது அந்த ஓல்டு மதரோட சவுண்டு எங்க கேக்குது அப்படின்னா, அந்த சாண்ட்ஸ் ஆஃப் பாமனாக் ஷோர், அங்கதானே இந்த ஹீபர்ட் கத்திட்டு இருக்கு, அந்த இடத்துல வந்து கிரே கலர்ல ரஸ்லிங் அப்படின்னா சவுண்டு, அந்த மாதிரி வந்து அந்த சி வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்காமா. நெக்ஸ்ட், த எல்லோ ஹாஃப் மூன் என்லார்ஜ்டு சாகிங் டவுன் டிராப்பிங் த ஃபேஸ் ஆஃப் த சி ஆல்மோஸ்ட் டச்சிங். ஓகே, முன்னையிலேருந்து இப்போ வரலும் அந்த எல்லோ ஹாஃப் மூன் வந்து அந்த சீல மறையறத சொல்றாங்க. இப்பயும் அதே தான் சொல்றாங்க. அந்த எல்லோ ஹாஃப் மூன் மறையும் போது கொஞ்சம் என்லார்ஜ் ஆன மாதிரி இருக்கு. ஏன்னா மேல இருந்து கீழே போகும்போது அது கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்லார்ஜ் ஆகுதான்.
இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சி வந்து மறையறதுக்கு அந்த சி லெவலை வந்து டச் பண்ணிடுச்சு அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ த பாய் எக்ஸ்டாட்டிக் வித் ஹிஸ் பேர் ஃபீட் த வேஸ் வித் ஹிஸ் ஹேர் த அட்மாஸ்பியர் டாலிங். ஓகே, இப்போ வந்து போயட்டோட சின்ன வயசு போயிட்டாரு. ஓகே, இதே இடத்துல தான் அந்த போயட் அவரோட சின்ன வயசுல வந்து எக்ஸ்டசி அப்படின்னா ஹாப்பியா இருந்தாரு. எப்படி அப்படின்னா இது காலில் வந்து எதுவும் போடாம வெறும் காலோட அந்த வேவ்ஸ்ல வந்து விளையாண்டுட்டு இருந்திருப்பாரு இல்லையா. அப்ப அந்த வேவ்ஸ்ல இருந்து வர அந்த விண்டு வந்து இவரோட ஹேர் எல்லாம் இது பண்ணி இருக்கும். டேலிங் அப்படின்னா லவ்விங், அவங்களோட அட்மாஸ்பியரே ஒரு லவ்லி அட்மாஸ்பியரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா the love in the heart long bent now loose now at last tumultuously bursting. ஓகே, இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த சின்ன பையனோட ஹார்ட்ல இருக்க லவ் வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. பென்ட் அப்படின்னா அனேபிள் டு எக்ஸ்பிரஸ், அது வந்து எக்ஸ்பிரஸே பண்ண முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனா இப்போ அது வந்து போயிடுச்சு. நவ் லாஸ் நவ் அட் லாஸ் டிமன்டுவஸ்லி பர்ஸ்டிங். டிமன்டுவஸ்லி அப்படின்னா மேக்கிங் லவுட் நாய்ஸ், இந்த மாதிரி கஷ்டப்படுற அளவுக்கு வந்து அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து போயட்டோட சின்ன வயசுலதான் இந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த ஷீபர்ட் ஹாப்பியா இருந்தது இவர் சின்ன வயசுல தான், ரெண்டு பிரிஞ்சது இவர் சின்ன வயசுல தான். இந்த மெமரிஸ் எல்லாம் இவரோட மனசுல இருந்து இவரோட ஹார்ட்ல இருந்து எப்படி ஆகுது அப்படின்னா டிமன்டுவஸ்லி பர்ஸ்டிங் சொல்லிட்டு இருந்தோமா, அந்த மாதிரி லவுட் நாய்ஸா பர்ஸ்ட் ஆகுது. அதாவது அந்த மெமரி எல்லாம் இப்ப போயமா கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ஏரியாஸ் மீனிங் த இயர்ஸ் த சோல் ஸ்விஃப்ட்லி டெபாசிட்டிங். ஓகே, ஏரியான்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம், சோலோ சாங்னு சொல்லியிருந்தோமா. அந்த ஹீபர்டோட சோலோ சாங்கோட மீனிங் இவரோட காது வழியா போய் அவரோட சோல்ல வந்து டெபாசிட் ஆகுதான். அதாவது இவரோட மெமரிஸ் எல்லாம் இவரோட சோல் அந்த அளவுக்கு வந்து உள்ள மனசுல வந்து பதிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் த ஸ்டேஞ்ச் டியர்ஸ் டவுன் த சீக்ஸ் கோர்சிங். ஓகே, இப்போ வந்து இப்ப வந்து அவர் எழுத டக்குன்னு வந்து அவருக்கு அழுக வந்துருச்சான். அந்த மெமரிஸ் எல்லாம் இப்ப எழுதிட்டு இருக்காருல்ல, அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து இவர் வந்து அழ ஆரம்பிச்சாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா த கலோக்கி தேர் த ட்ரியோ ஈச் அட்டரிங். இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. கலோக்கி அப்படின்னா கான்வர்சேஷன், ஃபார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு 3 பேத்துக்கு நடுவில் நடக்குது. ட்ரியோ அப்படின்னா 3 பேர் இல்லையா. யார் யாருக்கு அப்படின்னா அந்த போயட் வந்து பாய் வெர்ஷன் அண்ட் போயட் வெர்ஷன் ரெண்டுமே சேர்த்து ஒருத்தரா, ஏன்னா ஒருத்தங்க தானே. இப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா போயட்டோட பாய் வெர்ஷன் வந்து பேர்டு கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து போயட்டு, செகண்ட் வந்து பேர்டு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு யார் ஆன்சர் பண்ணுவா அப்படின்னா சி வந்து ஆன்சர் பண்ணும், அந்த கடல் வந்து ஆன்சர் பண்ணும். இந்த 3 பேத்துக்கு நடுவால தான் இப்ப கான்வர்சேஷன் வந்து நடக்குது. எப்படி அப்படின்னா த அண்டர் டோன் த சேவேஜ் ஓல்டு மதர் இன்செசன்ட்லி கிரையிங். ஓகே, அண்டர் டோன்ல வந்து ஓல்டு மதர் அப்படிங்கும்போது முன்னாடியே சொல்லியிருந்தோம், அது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த சி தான் ரெஃபர் பண்ணுது. அது வந்து நான் ஸ்டாப்பா அழுந்துகிட்டே இருக்காமா. To the boy's souls questioned sullenly, timing some drowned secret hissing to the outsetting bird. ஓகே, இப்போ வந்து பாயோட சோலுக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. சல்லன்லி அப்படின்னா பேட் டெம்பர், ஒரு மாதிரி கோவமா இருக்க கொஸ்டின். இது வந்து பேர்ட் கிட்ட வந்து அந்த பாய் கேட்பாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் யார் சொல்லுவாங்க அப்படின்னா சம் ட்ரவுண்ட்னா மூழ்கப்பட்ட சீக்ரெட்லாம் வந்து அந்த கடல் வந்து சொல்லுமா. ஹிஸ்ஸிங் அப்படின்னா ஒரு சைலண்ட் டோன்ல வந்து அந்த கடல் வந்து யாருக்கிட்ட சொல்லும் அப்படின்னா டு த அவுட் செட்டிங் பார்டு, போயட்ட சொல்லும். அதாவது பாய் வெர்ஷன் கொஸ்டின் கேட்பான் யாருக்கிட்ட அப்படின்னா பேர்ட் கிட்ட. அதுக்கு ஆன்சர் சொல்றது சி. யாருக்கிட்ட சொல்லுது அப்படின்னா போயிட்ட வந்து சொல்லுது. இப்போ வந்து அந்த பாய் வந்து அந்த பேர்ட் என்ன கொஸ்டின் கேட்பான் அப்படின்னா டெமான் ஆர் பேர்ட் செட் த பாய் சோல். ஓகே, நீ டெமானா இல்ல பேர்டா. ஏன்னா இப்போ வந்து அவர் பெருசாயிட்டாரு, இன்னமும் அந்த ஹீபர்ட்ல உயிரோட இருக்காது, அது வந்து இறந்துருக்கும். இப்போ அந்த பாயோட சோல் இப்ப போயட்டா இருக்கிறவங்க அது அவருக்குள்ள இருக்க அந்த பாயோட சோல் வந்து அந்த பேர்ட்டை கேட்கற மாதிரி சொல்றாங்க. டெமான் ஆர் பேர்ட், நீ வந்து ஒரு டெமானா இல்ல பேர்டா. இஸ் இட் இன்டீட் டுவர்ட் யுவர் மேட் யூ சிங் ஆர் இஸ் இட் ரியலி டு மீ. இப்போ வந்து என்ன கேட்கிறாருன்னா நீ நிஜமாலுமே உன்னோட ஷீபர்ட் நினைச்சுதான் நீ பாடினியா, இல்ல எனக்காக நீ பாடினியா, இல்ல என்னை பார்த்து நீ பாடினியா அப்படிங்கிற மாதிரி இந்த போயட் வந்து கேட்கிறாரு. அதாவது அந்த பாயோட சோல் வந்து கேக்குது. For I that was a child, my tongue's used sleeping. Now I have heard you. Okay. ஐன்னு ரெஃபர் பண்றது வந்து போயிட்டு அவர் வந்து சைல்டா இருக்கும்போது மை டங்ஸ் யூஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கும்போது இது என்ன சொல்லுது அப்படின்னா இவரோட நாக்கு வந்து தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. இவரோட அப்ப வந்து இவருக்கு போயம்னு எழுத தெரியாது இல்லையா. எனக்கு வந்து அப்ப பாடவும் தெரியாது, போயம்னு எழுத தெரியாது. ஆனா இப்போ நீ என்ன சொல்றியோ அது எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றியோ அதை நான் பாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. Now in the moment I know what I am for, I awake. இப்பதான் வந்து எனக்கு தெரியுது இந்த உலகத்துல வந்து நான் ஏன் படைக்கப்பட்டேன்னு. நான் வந்து அதாவது இவ்வளவு நாளா அவருக்கு தெரியாம இப்பதான் அவரோட மனசு வந்து திறக்குதாமா.
ஓகே நம்ம இதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஆல்ரெடி 1000 singers 1000 songs clearer louder and more sorrowful than yours. ஓகே இப்போ வந்து நான் என்னோட போயம்ல சப்ஜெக்ட் எடுத்தது உன்னோட வாய்ஸ் தான். ஆனால் வந்து இந்த உலகத்தில் 1000 சிங்கர் இருக்காங்க, 1000 சாங்ஸ் இருக்கு. அது பாடுறதெல்லாம் உன்னோட சாரோவை கம்பேர் பண்ணும்போது அதுக்கு மிஞ்சனதா கூட இருக்கலாம் அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் 1000 warpling echoes have started to life within me never to die. வார்ப்ளிங் அப்படின்னா அந்த பேர்டு இருக்கு இல்லையா, அது பாடின அந்த டோன்லாம் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த மாதிரி 1000 எக்கோஸ் வந்து எனக்குள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கு, அது என்னைக்குமே வந்து சாகாது, எனக்குள்ளேயே அது வாழ்ந்துட்டு இருக்கு. இப்போ அதையெல்லாம் வச்சு நான் போயமா எழுத போறேன், பாட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஓ யூ சிங்கர் சாலிட்டரி சிங்கிங் பை யுவர் செல்ஃப் ப்ரொஜெக்டிங் மீ. இப்போ வந்து அந்த பேர்டை பார்த்து சொல்றாங்க. சாலிட்டரி அப்படின்னா தனிமை. இப்போ வந்து தனிமையில வந்து நீ பாடிட்டு இருக்கிற சிங்கர் நீ வந்து உனக்காக தான் பாடுற, ஆனா நீ வந்து என்ன ப்ரொஜெக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அந்த ஹீபேர்டு பாட்டுக்கு அதோட ஷீபேர்டு நினைச்சு பாடிட்டு இருக்கு. இவரை வந்து போய் கேட்காதனால இப்போ இவருக்கு போயம் எழுதணும்னு தோணுது இல்லையா, நீ பாட்டுக்கு பாடிட்டு இருந்த, ஆனா என்ன ப்ரொஜெக்ட் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் ஓ சாலிட்டரி மீ லிசனிங் நெவர் மோர் ஷல் ஐ சீஸ் பெர்பேச்சுவேட்டிங் யூ. ஓகே இப்போ வந்து நீ எப்படி தனியா பாடிட்டு இருக்க, அந்த மாதிரி நான் தனியா கேட்டுட்டு இருக்கேன். ஓ சாலிட்டரி மீ லிசனிங், நீ வந்து தனியா பாடுற மாதிரி நான் தனியா கேட்டுட்டு இருக்கேன். நெவர் மோர் ஷெல் ஐ சீஸ். ஓகே நான் வந்து எப்பயுமே இதை நிறுத்த மாட்டேன். சீஸ் அப்படின்னா ஸ்டாப், எப்பயுமே இதை வந்து நிறுத்த மாட்டேன். பெர்பேச்சுவேட்டிங் யூ, பெர்பேச்சுவேட்டிங் அப்படின்னா கண்டினியூ, இதை வந்து நான் எப்பயும் கண்டினியூ பண்ணிட்டே இருப்பேன். உன்ன மாதிரி எனக்குள்ள இருக்க அந்த சாங்ஸ் எல்லாம் நான் வந்து போயமா கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இதை நான் என்னைக்குமே நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் நெவர் மோர் ஷெல் ஐ எஸ்கேப் நெவர் மோர் த ரெவர்பிரேஷன்ஸ். ஓகே இனிமேல் வந்து இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆக முடியாது, அதனால வந்து கண்டிப்பா இதெல்லாம் நான் போயமா எழுதியே தான் ஆவேன், இதுல இருந்து நான் எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்றாரு. நெவர் மோர் த ரெவர்பரேஷன்ஸ். ரிவர்பரேஷன்ஸ் அப்படின்னா இவர் மனசுக்குள்ள இருக்க அந்த வேதனை, இப்படிலாம் இருந்திருக்கேன்னு சொல்ற அந்த வேதனை வந்து இனிமேல் இருக்காது. ஏன் அப்படின்னா அதெல்லாம் நான் வந்து போயமா கொடுக்க போறேன் அப்படிங்கிறாரு. நெவர் மோர் த கிரைஸ் ஆஃப் அன்சாட்டிஸ்ஃபைட் லவ் பி ஆப்சன்ட் ஃப்ரம் மீ. எனக்குள்ள இருக்க அந்த கஷ்டத்தை எல்லாம், அன்சாட்டிஸ்ஃபைட் லவ் எல்லாம் இனிமேல் வந்து இருக்காது, அதெல்லாம் வந்து நான் போயமா கொடுக்க போறேங்கிறாரு. நெக்ஸ்ட் நெவர் அகைன் லீவ் மீ டு பி த பீஸ்ஃபுல் சைல்ட் ஐ வாஸ் பிஃபோர் வாட் தேர் இன் த நைட். இவரோட சைல்ட்ஹுட்ல அந்த நைட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு பீஸ்ஃபுல் சைல்டு வந்து இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போயிடாத. ஏன் அப்படின்னா அந்த பீஸ்ஃபுல் சைல்டு அந்த கடற்கரைக்கு வரல அப்படின்னா இவ்வளோ பெரிய போயமா அவர் வந்து ஆர்த்தராகி அந்த நினைவெல்லாம் போயட்ரியா மாத்திருக்க முடியாது இல்லையா, அதனால மறுபடியும் அந்த நிலைக்கு என்ன கொண்டு போயிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த மாதிரி 1000 கஷ்டங்களை வந்து நான் போயட்ரியா மாத்துவேன், எனக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து போயட்ரியா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பை தி சி அண்டர் த எல்லோ அண்ட் சாகிங் மூன் த மெசேஞ்சர் தேர் அரோஸ்ட் த ஃபயர் த ஸ்வீட் ஹெல் வித் இட் த அன்னோன் ஒன் த டெஸ்டினி ஆஃப் மீ. ஓகே இப்போ வந்து அவங்களோட பாஸ்ட் வந்து நினச்சி பார்க்குறாரு போயிட்டு. அதாவது அந்த சீ கிட்ட வந்து அந்த எல்லோ மூன் வந்து அந்த கடலுக்குள்ளே இறங்கும் போது தானே இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல மெசேஞ்சர்னு சொன்னது வந்து யாரு அப்படின்னா, இப்போ நடந்தது இப்போ மறுபடியும் இவருக்கு ரீகால் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் வந்து மெசேஞ்சர்னு சொல்றாரு. அந்த மெசேஞ்சர் வந்து எனக்கு வந்து மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துறதுனால தான் எனக்குள்ள வந்து ஒரு ஃபயர் வந்து எழுது. அதாவது அந்த மெமரிஸ் வச்சு தானே இப்போ போயமா எழுதுறாரு. அந்த மாதிரி அந்த மெமரிஸ் எனக்குள்ள மறுபடியும் வந்ததுனால தான் அது எனக்குள்ள வந்து போயம் எழுதணும்னு தோணுச்சு, அதை பத்தி பாடணும்னு தோணுச்சு. அது எப்படி அப்படின்னா ஸ்வீட் ஹெல் வித்தின். அது வந்து ஸ்வீட் ஹெல் போயம் அப்படிங்கிறது ஸ்வீட்டு, ஹெல் அப்படிங்கிறது இந்த சாங் ஃபுல்லாக ஒரு சேட்னஸ் சொல்கிற மாதிரி தானே, அதனால இது ஸ்வீட் ஹெல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. த அன்னோன் வான் த டெஸ்டினி ஆஃப் மீ அப்படிங்கும்போது இது இவரே விருப்பப்பட்டுலாம் எடுக்கல. இவர் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு பேர்டு கத்துனது அது இப்போ போயமா எழுதணுங்கிற அவசியம் கிடையாது, அதனால இது அன்னோன் வாண்ட்னு சொல்கிறாரு. அதாவது நானே நினச்சி பார்க்காத ஒன்று த டெஸ்டினி ஆஃப் மீ அப்படிங்கும்போது, ஆனால் இதுதான் என்னோட விதி, இதை வந்து எழுதியே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட விதியா இருக்கு. அதாவது இவர் விருப்பமே இல்லைனாலுமே அந்த மெமரிஸ்லாம் இவருக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த மெமரிஸ் இருக்கிறதுனால இப்போ அவர் போயமா எழுதுறாரு அப்படிங்கும்போது இது என்னோட விதி, இதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி போயிட் ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ கிவ் மீ த க்ளூ இட் லர்க்ஸ் இன் த நைட் ஹியர் சம்வேர்.
ஓ இஃப் ஐ எம் டு ஹாவ் ஸோ மச் லெட் மீ ஹாவ் மோர். ஓகே, இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி எழுதுறது தான் இவரோட டெஸ்டினி அப்படின்னா, இவர் வந்து என்ன கேட்குறாருன்னா, என் டெஸ்டினி இதுவாக இருந்துச்சு அப்படின்னா இவரோட ஃப்யூச்சர் எதை பேஸ் பண்ணி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு க்ளூ வந்து யாராச்சும் தாங்களே. அதாவது இப்படி போயம் எழுதுறது தான் என்னோட டெஸ்டினியா இல்லை வேற ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால யாராச்சும் அதுக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன்னு கேட்குறாரு. நெக்ஸ்ட் இட் லர்க்ஸ் இன் த நைட் ஹியர் சம்மர். லர்க்ஸ் அப்படின்னா ஹிடன். ஓகே, இந்த நைட்ல தான் அது எங்கேயோ வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கு, அந்த மாதிரி யாருக்காச்சும் அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒரு க்ளூ கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஓ இஃப் ஐ எம் டு ஹாவ் ஸோ மச். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு வந்து ஓரளவுக்கு என்னோட டெஸ்டினி எதுன்னு தெரியுது. ஓகே, அது கரெக்ட் அப்படின்னா அதுக்கு மேலே நான் இன்னமும் என் டெஸ்டினி பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா க்ளூ வந்து யாராச்சும் தாங்கலை அப்படின்னு வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் எ வேர்ட் தென் ஃபார் ஐ வில் கான்குவர் இட். ஓகே, இது வந்து என்னன்னா, முன்னாடி வந்து அந்த பாயோட சோல் சி கிட்ட ஒரு கொஷின் கேட்டது இல்லையா, அதுக்கு வந்து அந்த வேர்டுக்கு அப்புறம் இப்போ வந்து அந்த சி கிட்ட வந்து பதில் கேட்குறாரு. இப்போ என்ன அப்படின்னா, அந்த பதில் என்னவா இருந்தாலுமே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து அது கான்குவர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து போயிட் சொல்றாரு. த வேர்ட் ஃபைனல், அந்த ஃபைனல் வேர்ட் அப்படிங்கிறது சுப்பீரியர் டு ஆல், மற்ற அது எல்லாத்து விடையுமே அது சுப்பீரியரான ஒன்றுன்னு சொல்றாரு. சப்தல் சென்ட் அப் வாட் இஸ் இட் ஐ லிசன். ஓகே, இப்போ சீக்கிரம் வந்து சொல்றாரு, கேட்குறாரு, அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்கிட்ட சொல்லு, நான் வந்து கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆர் யூ விஸ்பரிங் இட் அண்ட் ஹாவ் பீன் ஆல் த டைம் யூ சி வேவ்ஸ். ஓகே, இப்போ வந்து நீ என்ன இப்படி வந்து முணுமுணுக்கிற, அதாவது அந்த வேவ்ஸோட சவுண்டு சொல்றாங்க, எல்லா டைமும் சி வேவ்ஸ் வந்து நீ கொடுத்துட்டே இருக்க இல்லையா, முணுமுணுக்காம கிளியரா சொல்லு, அது என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு வந்து சி கிட்ட வந்து கேட்குறாங்க. இஸ் தட் இட் ஃப்ரம் யுவர் லிக்விட் ரிம்ஸ் அண்ட் வெட் சாண்ட்ஸ். ஓகே, ரிம்ஸ் அப்படின்னா எட்ஜ். இந்த பீச் எட்ஜில் வந்து அந்த சேண்ட், அந்த அலை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஈரமாக இருக்கும், அதுக்கப்புறமே ட்ரை லேண்டாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல வந்து சொல்லு, அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து அந்த பதிலை சொல்லுங்கிறாரு. வேர் டு ஆன்சரிங் த சி. ஓகே, உன்னோட ஆன்சர் வந்து அந்த லிக்விட் ரிம்ஸ் அண்ட் வெட் சாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து சொல்லுவியா. வேர் டு ஆன்சரிங், எப்போ வந்து சொல்லுவ த சி அப்படின்னு வந்து சி கிட்ட வந்து கேட்குறாரு. நெக்ஸ்ட் டிலேயிங் நாட். ஓகே, லேட் பண்ணிடாத, டிலே பண்ணிடாதன்னு சொல்றாரு. அதே சமயம் ஹரியிங் நாட், அதே சமயம் வந்து வேகமாகவும் சொல்லிடாத. டிலே பண்ணாலுமே இவருக்கு பிரச்சனை தான், சீக்கிரமா சொல்லிட்டாருமே இவருக்கு ஒன்றும் புரியாது இல்லையா, அதெல்லாம் கேட்குறாரு. விஸ்பர்ட் மீ த்ரோ த நைட் அண்ட் வெரி பிளைன்லி பிஃபோர் டே பிரேக். இப்போ என்னன்னா, இது எல்லாமே நைட்ல தானே நடக்குது, அந்த மூணுலாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல விடிய போகுது, சன் வந்து வரப்போகுது, அப்போ வந்து அந்த டே பிரேக்குக்கு முன்னாடியே நீ வந்து என்கிட்ட சொல்லிடு, ஏன் வந்து அந்த பேர்டு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு அந்த பாயோட சோல் சி கிட்ட கேட்ட ஒரு விஷயத்த வந்து அதுக்கான ஆன்சர் வந்து நீ இப்பயே வந்து என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறாரு. நெக்ஸ்ட் லைன், இதுல வந்து சி வந்து ஆன்சர் பண்ற மாதிரி. லிஸ்படு அப்படின்னா உதட்ட வந்து லைட்டா அசைச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் லிஸ்படு. லிஸ்படு டு மீ த லோ அண்ட் டெலிஷியஸ் வேர்ட் டெத். ஓகே, இப்போ வந்து அந்த சி ஆன்சர் பண்ணிடுச்சு. லோ அண்ட் டெலிஷியஸ் வேர்ட், அந்த வேர்டு என்ன அப்படின்னா டெத் அப்படின்னு. அண்ட் அகைன் டெத் 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 டெத். ஓகே, இப்போ வந்து என்ன அப்படின்னா, அதுவும் லிஸ்புன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அப்படிங்கும்போது கம்மியான வாய்ஸ்ல இருக்கும்போது அந்த சி அந்த போயட்டுக்கு கேட்டுச்சோ கேட்கலையோன்னு தெரியாம மறுபடியும் அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லுதான். நெக்ஸ்ட், hissing melodiously neither like the bird nor like my aroused child's heart. எந்த அளவுக்கு அது சாஃப்டா சொல்லுச்சு, எந்த அளவுக்கு அது மெலோடியஸா சொல்லுச்சு அப்படின்னா, ஹிஸ்ஸிங் அப்படின்னா ரொம்ப லோ வாய்ஸ் அப்படி. ஓகே, எந்த அளவுக்கு சொல்லுச்சு அப்படின்னா, இவர் சின்ன வயசுல இருக்கும்போது பார்த்தா அந்த பேர்ட் பாற மாதிரியும் கிடையாதான், அந்த சைல்டோட ஹார்ட்ல உருவான ஃபீலிங் மாதிரியும் இல்லாம அவ்வளோ சாஃப்டா அந்த சி வந்து இவர்கிட்ட வந்து அந்த வேர்டு சொல்லிச்சான். பட் எட்ஜிங் நியர் அஸ் பிரைவேட்லி ஃபார் மீ ரெஸ்லிங் அட் மை ஃபீட். ஓகே, இப்போ வந்து இவர் கடற்கரையில தான் நின்றுட்டு இருக்காரு, இப்படி சொல்லிட்டு அந்த கடற்கரை ஓரம் எட்ஜில் நின்றுட்டு இருக்கும்போது அந்த கடல் அலை இவரோட காலில் வந்து படுதான். அந்த கடல் அலை பட்டதும் இவருக்கு எப்படி தோணுது அப்படின்னா, creeping things steadily up to my ears and laving me softly all over. ஓகே, அந்த கடல் அலை பட்டதும் அந்த வேர்டு கீழே அவர் காலில் இருந்து அப்படியே படர்ந்து அவர் காதுக்கு போய் அவர் உடம்பு ஃபுல்லா அந்த டெத் அப்படிங்கிற வேர்டு வந்து பரவுதான். டெத் 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 விச் ஐ டு நாட் ஃபர்கெட். ஓகே, இந்த மாதிரி அந்த அலை பட்டதுமே ஒரு உடம்பு ஃபுல்லா அந்த வார்த்தை ஏறினதுனால அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னைக்குமே நான் இந்த வார்த்தையை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன்,
பட் ஃபியூஸ் த சாங் ஆஃப் மை டஸ்கி டெமான் அண்ட் பிரதர். ஓகே, இப்போ வந்து இந்த பாட்டு யாருக்காக இந்த போயம் யாருக்காக எழுத போகிறார் அப்படின்னா, ஃபியூஸ் த சாங், அந்த சாங் யாருக்காக கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மை டஸ்கி டெமான் அப்படிங்கும்போது இவர் சைல்ட்ஹுட்டில் பார்த்த இந்த பேர்டு இருக்கு இல்லையா, அது இப்போ உயிரோடு இருக்காதுல்ல, அதனால டெமான்னு சொல்கிறாரு. அண்ட் பிரதர் ரெண்டுமே ஒன்று தான். அந்த டஸ்கி இப்போ ப்ரெசென்ட்ல வந்து அது டெமானு, அப்போ வந்து என்னோட பிரதர். ஓகே, அவர் இப்பயுமே பிரதர் தான். அவங்கள பற்றி நான் பாட போகிறேன், அதாவது இந்த பேர்டை பற்றி நான் போயம் எழுத போகிறேன்னு சொல்கிறாரு. That he sang to me in the moonlight on Pommonok's grey beach. ஓகே, எதை பற்றி பாட போகிறேன் அப்படின்னா, என்னோட பிரதர் அவங்க வந்து இந்த பாமனாக் பீச்சில் வந்து மூன்லைட்டில் என்கிட்ட பாடின பாட்டை நான் வந்து போயமா எழுத போறேன்னு சொல்றாரு. With the 1000 responsive songs at random, my own song awaked from that heart. ஓகே, மற்ற நிறைய பாட்டு இருந்தாலுமே, thousands ஆஃப் சாங் இருந்தாலுமே, அந்த மாதிரி ரேண்டமா, அதாவது இந்த சாங்ஸ் என்ன அப்படின்னா, அந்த ஹீபர்ட் பாடின சாங்ஸ். ஹீபர்ட் நிறைய சாங்ஸ் பாடுச்சு, அதுல வந்து ரேண்டமா சூஸ் பண்ணி என்னோட சாங் வந்து இந்த ஹார்ல வந்து எழப்போகுது, அதாவது அதெல்லாம் வச்சு நான் வந்து சாங் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்றாரு. அண்ட் வித் தெம் த கீ த வேர்ட் அப் ஃப்ரம் த வேவ்ஸ். ஓகே, அதோட வந்து இந்த வேவ்ஸ் சொன்னா அந்த வேர்ட் என்ன அப்படின்னா, சுப்பீரியர் வேர்ட் என்ன, டெத் அப்படிங்கறது நான் சேர்த்து பாட போறேன். த சாங் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் சாங் அண்ட் ஆல் சாங்ஸ் தட் ஸ்ட்ராங் அண்ட் டெலிஷியஸ் வேர்ட் which creeping to my feet. ஓகே, அந்த வேர்டு, அந்த இந்த ஸ்வீட்டஸ்ட் சாங்ல வந்து அந்த வேர்டையும் நான் ஆட் பண்ண போறேன். எந்த வேர்டு வந்து என்னோட கால் பாதம் வழியா என் உடம்புல ஏறிச்சோ அந்த ஸ்ட்ராங் அண்ட் டெலிஷியஸ் வேர்டையும் நான் என்னோட போயம்ல வந்து ஆட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நெக்ஸ்ட் லைன், ஆர் லைக் சம் ஓல்டு கிரவுன் ராக்கிங் த கிரேடில் swathed in sweet garments bending aside. ஓகே, ஓல்டு கிரவுன் அப்படின்னா ஓல்டு அக்லி உமன். ஓகே, அவங்க வந்து அந்த தொட்டில வந்து ஆட்டி விட்டுட்டே இருக்காங்களாம். இது வந்து ரெண்டா எடுத்துக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஓல்டு விமன் தொட்டில ஆட்டி விட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, ஒரு வேலை ஃபர்ஸ்ட் வந்தவங்க வந்து அவங்க இன்னமும் உயிரோடையே இருந்து அவங்களுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அந்த குழந்தைங்களெல்லாம் தொட்டில ஆட்டி விட்டுட்டே இருந்தா இந்த உலகம் வந்து எப்படி ஆயிடும் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கணும். இன்னொன்று வந்து எப்படின்னா, ஒரு விமன், ஒரு வேர்ல்டு விமன் வந்து கிரேடில் ஆட்டிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அப்புறம் அடுத்த பாட்டி அவங்களோட ஜெனரேஷன்ல இருக்க குழந்தைங்களை வந்து தொட்டில் போட்டு ஆட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படிங்கும்போது அடுத்தடுத்து வருது இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்வாத்தட் அப்படின்னா ஒரு ஃபேப்ரிக், அழகான ஒரு ஃபேப்ரிக் லேயரா வந்து அவங்க போட்டுட்டு இருக்கிற கிளாத்ஸ் வந்து சொல்றாங்க. இன் ஸ்வீட் கார்மெண்ட்ஸ் பெண்டிங் அசைடு. ஓகே, அந்த மாதிரி கார்மெண்ட்ஸ், ஸ்வீட் கார்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஒரு சைடில் வந்து அந்த கிரேடல் வந்து ஆட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, த சீ விஸ்பர்ட் மீ. ஓகே, இந்த மாதிரி ஒரு வேளை வந்து எல்லாருமே அழியாம, முன்னாடி இருந்தவங்க இருந்து அழியாம இருந்தாங்க அப்படின்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படிங்கும்போது அந்த இடத்துல டெத் அப்படிங்கறது அவசியமான ஒண்ணு. ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒரு ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன், அந்த ஜெனரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷனா அடுத்தடுத்து வந்துட்டே தானே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து இன்னொரு ஜெனரேஷன் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வந்து டெத் ஆயிடுவாங்க இல்லையா, அதுவும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ஒரு கரெக்டான ஒரு வே ஆஃப் லைஃப் அப்படின்னா அந்த இடத்துல டெத் அப்படிங்கறத வந்து கன்ஃபார்ம் வேணும். அப்படிங்கும்போது இந்த ஹீபார்ட் அழுந்தது, அவன் ஷீபார்டை நினைச்சு அழுந்தது அப்படிங்கும்போது அது நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது. அது வந்து இயற்கையோட ஒரு நியதி அப்படின்னா எடுத்துக்க முடியும். அப்படிங்கறத வந்து போயட்டுக்கு வந்து யார் சொல்றா அப்படின்னா அந்த சி வந்து சொல்லுதான். த சி விஸ்பர்டு மீன் சொல்றாரு. அந்த சி வந்து இவர்கிட்ட வந்து சொல்லுதான், சுப்பீரியர் வேர்டு வந்து டெத்து தான், எல்லாத்துக்கும் காரணம் டெத்து தான் அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வந்து முடிக்கிறாங்க.